பாகிஸ்தான் சதி இருக்கின்ற மாதிரி சில சங்கிகள் கொண்டு வந்து கோர்த்து முன்னாள் முதல்வர் அதுல டிராவல் பண்ணவர் செத்து போயிட்டார்ல. ரூபானியை கொண்டு பிளைட்ல வச்சுதான் கொள்ளணுமா எத்தனை பேரையும் மொத்தமா வச்சு? ரோட்ல போகும்போது ட்ரெயின் கார்ல போகும்போது அடிச்சு தூக்க முடியாதா? இதுல வந்து 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகும். டேக் ஆஃபே ஆக மாட்டேங்குது. ஃபிளைட் இப்படி போகுது, போயிட்டு ஒரு கட்டத்துல இப்படி நேரா நிக்குது, இறங்குது, அப்படி இறங்கி கீழே விடுது. ஒரு பறவை போச்சுன்னா கூட சில நேரத்துல அடிச்சு அந்த ஃபேன்ல அடிச்சு காலி ஆகி பீஸ் பீஸ் ஆயிரும். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பறவைகள் எப்படி அங்க கூட்டமாக வந்ததுன்னு ஒரு கேள்வி. இந்த 60 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இப்போதே உயிரிழந்துட்டாங்க. பலரும் தீக்காயங்களோட இருக்காங்க. அவர்கள் எத்தனை பேர் பிழைப்பார்கள், பிழைத்தாலும் அவர்களுடைய நிலை என்ன, எல்லாமே மருத்துவ மாணவர்கள். ட்ரீம் லைனர் மாதிரி மிகப்பெரிய விமானங்கள்லாம் 1 லட்சம் லிட்டர் வரைக்கும் பெட்ரோலை நிரப்ப முடியும். அதனாலதான் இந்த விபத்துல கீழே இருக்கிறவங்களும் கட்டிடத்துல விழுந்தவங்க எரிஞ்சிருப்பான். அதே மாதிரி பிளைட்ல போனவர்களும் கருகி பஸ்பமாயிடுச்சு. பெரும்பாதியான ஆள்னா மல்டி மில்லியனர்ஸ், எல்லா கோடீஸ்வரர்கள், வியாபாரிகள். அந்த 50 பிரிட்டிஷ்காரனு ஊர் சுற்றி பார்க்கறதுக்கெல்லாம் குஜராத்துக்கு வர மாட்டான், இந்தியாவுக்கு வராது. உண்மையான காரணம்லாம் வெளியே வராதுமா. இது வரைக்கும் நடந்த விமான விபத்துல எதுவுமே வந்ததே இல்லை. நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. குஜராத் அகமதாபாத்ல இருந்து கிளம்பிய ஏர் இந்தியாவினுடைய போயிங் ரக விமானம் கிளம்பிய 5 நிமிடத்திலேயே கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கு. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. முதல்ல இதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது சார்? இந்த விமான விபத்து வந்து ட்ரீம் லைனர் விமானம், அது போயிங்கோட ட்ரீம் லைனர். ட்ரீம் லைனர் வந்து வேர்ல்டு சேஃப்டியஸ்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி டுபாகூர்த்தனமான விபத்தெல்லாம் நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி விமானிகள் சொல்றாங்க. இப்பதான் நமது ஐநாவுடைய வார் பைலட்டாக பணியாற்றிய என்னுடைய நண்பர் இப்போ மலேசியாவில் இருக்காரு. அவர்கிட்ட கூட அவர் பெரிய கைதேர்ந்த பைலட், அவர்கிட்ட நான் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இதை பற்றி கேட்கும்போது அவர் சொன்ன கருத்துக்கள் என்ன, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உடனடியாக உண்மையான காரணத்தை சொல்ல முடியாது. இது ஒன்று, இது ரொம்ப 100க்கு 100 உண்மை. விமானம் வந்து நம்ம ஒரு எக்ஸ் தளத்துல ஒருத்தர் வெளியிட்ட வீடியோ தான். அது எப்படி பறக்குது, எப்படி போய் விழுகுதுன்ற அந்த வீடியோ அவர் யதார்த்தமா எடுத்திருக்காங்க. அதுல அந்த இது விழுந்திருக்கு. அந்த காட்சிகளை வைத்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அவர்கள் சொல்லுவதும் சரி, இப்ப நம்ம அவர்கள்ட்ட 2 விமானிகள்கிட்ட பேசினதும் சரி, சீனியர் விமானிகள்கிட்ட பேசினதும் சரி, என்னன்னு பாத்தீங்கன்னா, விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு சென்றவுடன் அதற்கு மேல அதால பறக்க முடியாம இப்படியே தான் இருக்கு. இப்படியே இருந்துட்டு இப்படி யாரோ கயிறை கட்டி இழுக்கிற மாதிரி விழுந்துருது. இதுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய முதல் கட்ட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சில தேச விரோத தீய சக்திகள் இருக்குல்ல, அரசியல் ஆகக்கூடிய, இதையும் அரசியல் ஆகக்கூடிய டுபாக்கூர்கள் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான். அதை நான் கடைசியில சொல்றேன். சோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த விமானத்தை வந்து நம்பர் 1 காரணம் 2 என்ஜின் இருக்கும். எல்லா ஏர்கிராஃப்ட், பெரிய ஏர்கிராஃப்ட்ல ஃபுல்லாவே சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட்லாம் கிடையாது. அதெல்லாம் சர்வதேச அளவுல பறக்கவும் முடியாது. ஸோ இந்த 2 என்ஜின் எதுக்குன்னா, ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு என்ஜினை வச்சு நிச்சயமா ஒரு 100கணக்கான கிலோமீட்டர் போய் அருகில் உள்ள ஏதாவது ஒரு விமான நிலையத்துல தரை இறக்கிற முடியும். கடல்ல நீங்க பறந்தா கூட ஒரு 300-400 கிலோமீட்டர்ல நான் மேக்சிமம் வந்து விமானங்கள் கடல்ல பறப்பதை விரும்ப மாட்டார்கள். கடல் மேல் பரப்புல பறப்பதை விரும்ப மாட்டாங்க. அதுக்கு வந்து ஃபியூவல் எஃபிஷியன்சி ஒரு காரணம். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு காரணம். வேறு சில காரணங்களுக்காக தரைப்பகுதிக்கு மேலதான் பறப்பாங்க, எத்தனை ஆயிரம் அடியில பறந்தாலும் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல அந்த விமானத்தை இறக்கி விட முடியும். சரியா? ஆனா அது ஒரு காரணம். 2 இன்ஜின் இருக்கிறதுல ஒரு இன்ஜினை வச்சு இறக்கி விட முடியும். ஆனா இதுல வந்து 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகுது. டேக் ஆஃபே ஆக மாட்டேங்குது. ஃபிளைட் இப்படி போகுது, போயிட்டு ஒரு கட்டத்துல இப்படி நேரா நிக்குது, இறங்குது, அப்படி இறங்கி கீழே விழுந்துருது. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆயிருந்தா தான் இது ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்லி மூத்த விமானிகள் நம்மகிட்ட சொன்னாங்க. 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விமானத்திலையும் கூட்டமாக பறவைகள். ஒரு பறவை போச்சுன்னா கூட சில நேரத்துல அடிச்சு அந்த ஃபேன்ல அடிச்சு காலி ஆகி பீஸ் பீஸ் ஆயிரும். ஆனாலும் நீங்க இப்போ ஒரு புறா கூட்டமா எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்போ புறா வளர்க்குறாங்க பாருங்க. சரி, அது வந்து எப்படின்னா, இப்ப சென்னையில கூட ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை புறா வளர்க்க கூடாது
அப்படின்ற சட்டம் இருக்கு. பறவைகள் வளர்க்க கூடாதுன்ற சட்டம் இருக்கு. ஏன்னா அது வளர்ப்பீங்க, அது பாட்டுக்கு போய் அடிச்சு ஏர்போர்ட்ல அடிச்சு காலி பண்ணிடும். ஃபிளைட் லேண்டிங் ஏரியால இல்ல டேக் ஆஃப் ஏரியால போச்சுன்னா மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தும். அது எல்லா ஏர்போர்ட்லையும் உலகம் பூராமே இப்ப பறவைகள் வந்து வளர்க்க கூடாது, இல்ல பறவைகளை அழித்து விடுவார்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணி. ஏர்போர்ட் கிட்ட பறவைகள் இருக்காது. ஸோ இப்படிலாம் இருக்கும். ஆனா அகமதாபாத்ல எப்படி ஏர்போர்ட் பக்கத்துல அதுவும் குறைந்த தூரத்துல இவ்வளவு பறவைகள் இருந்தது அப்படின்ற ஒரு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பறவைகள் எப்படி அங்க கூட்டமாக வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அது முதல் ஆனா கட்ட பறவைகள் வந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ. இல்ல 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 ஒரு காரணமா சொல்லப்படுது, பறவைகள் 2 இன்ஜினுக்குள்ளேயும் போயிருக்கலாம் அப்படின்னு. இது எப்படி பறவைகள் கூட்டமா வந்து 2 இன்ஜினுக்குள்ள போகும்? இவ்வளவு நாள் இவ்வளவு ஃபிளைட் லேண்ட் ஆயிட்டு இருக்கு, இவ்வளவு இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் ஃபிளைட் வந்துட்டு போயிட்டு அகமதாபாத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஜி எத்தனையோ முறை வந்துட்டு போயிட்டு இருக்காரு, சின்ன ஜி வராரு போறாரு, எவ்வளவு ஃபிளைட்டுகள் வந்துட்டு இருக்கு. 2 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து 1 இயருக்கு அங்க அகமதாபாத் அந்த விமான நிலையத்துல டிராவல் பண்றாங்க அப்படிங்கிற விவரம்லாம் வெளியாயிருக்கு. இது வரைக்கும் இப்படி அப்ப இவ்வளவு பேருக்கு ஆகாது, இந்த விமானத்துக்கு எப்படி ஆச்சு, பறவை எப்படி எங்க இருந்து வந்து பறந்து வந்து உள்ளுக்குள்ள பூந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுல இன்னொரு உள்குத்து இருக்கு. என்ன உள்குத்து அப்படின்னா, ட்ரீம் லைனர் வந்து போயிங்கோட, சரியா? போயிங் நிறுவனம் உலகத்துல அவன் தான் வந்து எல்லாருக்கும் விமானம் விற்பேன், என் விமானம் தவிர எவன் ஓடினாலும் அவனுக்கு வந்து இன்டர்நேஷனல் பெர்மிஷனே கிடைக்காது. சைனா வந்து விமான தயாரிப்புல பெரிய கில்லி, ரஷ்யா பெரிய கில்லி. நான் ரஷ்ய விமானங்களுக்கு அவன் அனுமதி கொடுத்துருக்கான். மித்தபடி வேற கம்பெனிக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல. சைனா தயாரித்த விமானத்துக்கெல்லாம் சர்வதேச அளவுல பறக்கிறதுக்கு அனுமதி இல்லாம 3-4 வருஷமா அவங்க ஊருக்குள்ளே ஓட்டிட்டு இருக்காங்க. சைனாவோட இன்லாண்ட் ஏர்வேஸ்ல உள்நாட்டுல மட்டும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி வந்து சர்வதேச மாஃபியாக்களா இருக்கா, எல்லா ஃபீல்டுலயும் இருக்கா மாஃபியாக்கள், புரியுதா? நீங்க மாஃபியான்றவன் ட்ரக்கு கடத்தல் மட்டும் மாஃபியா கிடையாது, மெடிக்கல் மாஃபியா இருக்கான், ஏர்வேஸ் மாஃபியா இருக்கான், எல்லாம் இருக்கான். ஏன்னா கம்பெனியை தனதாக்கி கொண்டு தன்னை மீறி எவனும் உலகத்துல வித்துறக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு இருக்கு. அதே மாதிரி எல்லா விமானத்துக்கு எல்லா அது குவாலிட்டியும் இருக்கும், அதுல குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இல்லை. ட்ரீம் லைனர்லாம் அதாவது அதிக பாதுகாப்புள்ள விமானம் தான். இருந்தாலும் அதுல ஏதாவது இந்த மாதிரி உள்குத்து நடந்துட்டுனா கூட அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. இதனாலதான் நடந்துச்சு. ஏதாவது ஒரு காரணத்தை சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? நீங்க கருப்பு பெட்டி கிடைச்சதும் உண்மையான காரணம் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே, உண்மையான காரணம் வெளியில வராதா? உண்மையான காரணம்லாம் வெளியே வராதுமா. இது வரைக்கும் நடந்த விமான விபத்துல எதுவுமே வந்ததே இல்லை. கடந்த காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னாலே நிகழ்காலமும் வருங்காலமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஜோசியம் சொல்லுவாங்கல்ல, உனக்கு வந்து 50 வயசு வரைக்கும் ரொம்ப பாடா படித்திரும், நீ பிச்சை எடுக்க நிலைமைக்கு போயிடுவ. சரி, அப்ப 50 வயசுக்கு மேலனா அதே உனக்கு பழகிரும்ன்ற கதை தான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் சிம்பிள் தான். இது நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபிளைட் அது இது ட்ரீம் லைனர் இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி முன்னாள் விமானிகள் வந்து தொடர்ந்து செய்தி ஊடகங்களை பேசும்போது சொல்றாங்க, 2 என்ஜினும் பழுதாவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு என்ஜின் பழுதானாலும் ஒரு என்ஜின் வந்து வேலை செய்யும், 2 என்ஜினும் பழுதாகிறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல, எதையுமே 100% வாய்ப்பு இல்லைன்னு யாருமே சொல்லிட முடியாது, தெரிஞ்சுங்க. நீங்க 100% வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு அதுலயும் இருக்கிறது, அது விசாரணையில தான் தெரிய வரும். சரியா? இப்ப இது எப்படி, இப்பதான் நான் முதல்ல ஒரு விஷயத்த சொன்னேன்ல, இது வந்து ஒரு கொலை குத்து வேலை பண்றேன். என்னன்னா இதுல பாகிஸ்தான் சதி இருக்கின்ற மாதிரி சில சங்கிகள் கொண்டு வந்து கோர்த்து விட்டுட்டு இருக்காங்க. முன்னாள் முதல்வர் அதுல டிராவல் பண்ணவர் செத்து போயிட்டார்ல, அவர் வந்து பாகிஸ்தான் உளவாளிகளுக்கு எதிராக செயல்பட்டவரா? அவரை ரோட்ல வச்சு விஜய் ரூபானி அவர் போயிருக்காரு, இப்பதான் அவர் பயணப்பட்டிருக்காருன்ற விவரமே தெரியுது, தெரிய வருதுல. எதுக்குள்ள சங்கி எல்லாம் கிளப்பி விட்டுறான். என்ன கிளப்பி விடுறான்னா வந்து பாகிஸ்தான் உளவாளிகளுக்கு சும்மா சொப்பனமா இவங்களா டுபாக்கூர் விடுறதா, இவங்களா ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அது விளங்கிய வரா ரூபானி, அதனால ரூபானியை கொண்டு ஃபிளைட்ல வச்சுதான் கொள்ளணுமா இத்தனை பேரையும் மொத்தமா வச்சு? ரோட்ல போகும்போது ட்ரெயின் கார்ல போகும்போது அடிச்சு தூக்க முடியாதா? இவங்கெல்லாம் வந்து இதையும் அரசியலாக்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு கொடூர கும்பல் வந்து ஒரு சைக்கோ கும்பல் இதையும் அரசியலாக்க பார்க்கிறது அப்படின்றதுதான் ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. 242 பேர் இருக்காங்க கம்பெனிக்காரன் வந்து விசாரணை நடத்துவான். ட்ரீம் லைனரும் இவனு விசாரணை நடத்தினாலும் அந்த விசாரணை இப்போதைக்கு வராது, 1 வருஷம் ஆகும். கடந்த காலத்துல எல்லா விசாரணையும் 6 மாசம் 1 வருஷமா இருக்கு. அதுல பிளாக் பாக்ஸ் தொலைஞ்சு போச்சுமா, அதை கடலுக்குள்ள தேடுறேன்னுவா, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. பண்ணிட்டு அது மறக்கடிக்கப்பட்ட பிறகு இப்ப மலேசியா விமான விபத்து நடந்து 5-7 வருஷம் கழிச்சு அதை கடலுக்குள்ள ஏதோ கிடைச்சதுன்னா இப்படி வந்து மக்களை மறக்கடிக்க வைத்து அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கதையை சொல்லுவான். அதுக்குள்ள அது என்ன காரணம்னே தெரியாது. அதுக்காக கிளப்பி விடப்படுறதுதான் எப்படின்னா, முதல் கட்டமா எங்க விமானத்துல கோளாறு கிடையாது அப்படின்னு அவன் கிளப்பி விடுவான். அப்புறம் வந்து எங்க விமான நிலையம் அகமதாபாத் விமான நிலையத்துல எல்லாமே அறிவாளி,
பயங்கரமா அந்த டவரே பயங்கரமா இருக்குன்னு. அது அங்க பயிற்சி எடுத்தவர்களையும் அடிக்கடி அகமதாபாத்ல லேண்ட் பண்ண விமானிகளை கேட்டா அதோட லட்சணத்தை சொல்லுவாங்க. நாட்டுல அதோட எப்படி ஒரு மித்த விமான நிலையங்களுக்கும் அகமதாபாத் விமான நிலையத்திற்கும் உள்ள அங்க உள்ள அதிகாரிகளுக்கும் அங்க உள்ள என்ஜினியருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது அவர் பறக்கக்கூடிய விமானிகளுக்கு தெரியாங்க. அடிக்கடி வந்து ஹைதராபாத்ல அகமதாபாத்ல போய் குஜராத் போகக்கூடிய விமானிகளுக்கு நல்லா தெரியும் அங்க உள்ள லட்சணம் என்னன்றது. அது அவர்கள்ட்ட கேட்டுக்கேன். இதுல 169 இந்தியர்கள் இருக்காங்க, 53 பேர் பிரிட்டிஷ் அந்த விமானத்துல இருந்தவன பெரும்பாதியான ஆள்னா மல்டி மில்லியனர்ஸ், எல்லா கோடீஸ்வரர்கள், வியாபாரிகள். அந்த 50 பிரிட்டிஷ்காரனு ஊர் சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் குஜராத்துக்கு வர மாட்டான், இந்தியாவுக்கு வரவன். சரியா? அவன் வந்து டெல்லிக்கோ மும்பைக்கோ இல்ல ஏதாவது பழம்பெரும் ஒரிசால உள்ள நகரங்களுக்கோ கொனார்க் நகரங்களுக்கோ இல்ல தென்னிந்தியாவிற்கோ தான் வருவான் டூரிஸ்ட். அங்கெல்லாம் குஜராத்ல டூரிஸ்ட் போற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லைன்னா கூட வியாபாரிகள் தான் அங்க நிறைய வந்திருக்காங்க. நிறைய வந்து லண்டன்ல இருந்து வந்த 51 பேர்ல பெருவாரியானவர்கள் கோடீஸ்வரர்கள், வியாபார நிமித்தமாக அகமதாபாத்துக்கு வந்தவர்கள். அதே மாதிரி இந்த 161 பேர்ல டூரிஸ்ட்ன்றவர் ரொம்ப ரொம்ப கம்மி, சொற்ப டூரிஸ்ட் தான். 169. ஆமா, 169 பேரா இல்ல 240 பேர், அது என்னன்றது தெரியல. அவங்க ஒரு குருட்டு கணக்கு தான் சொல்றாங்க. இன்னும் கரெக்டா இல்ல, ஏர் இந்தியா தான் இந்த விவரத்தை வெளியிட்டிருக்கு அப்படின்னா ஆத்தரைஸ்டா வெளியிட்டு இருந்தா அதை நம்பலாம். சரியா? 161, 111, 212, அவங்களுடைய சைட்ல வெளியா இருக்கா? அப்ப அதுதான் உண்மையான மொத்த கணக்கு. அதுல வந்து பெருவாரியானவர்கள் பிசினஸ் மேனு எல்லாமே வந்து லண்டனுக்கு பிசினஸ் விஷயமாக வந்துட்டு போனவங்களோ இல்ல போயிட்டு வரவங்களோ இருப்பாங்களே தவிர டூரிஸ்ட் ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல விஜய் ரூபானி முன்னாள் முதல்வர் இருக்கிறத அந்த விபரம் மட்டும் இப்போதைக்கு வெளியாயிருக்கு. இதுல சதியா இது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலயும் பேசுறாங்க. இது சதியா இல்ல இயல்பா நடந்த ஒரு ஆகாவலின்னு தான் கட்சியை விட்டே தூக்கிட்டாங்க. இதுல என்ன சதி வெட்டி இருக்கு? அவர் இப்ப தற்போதைய முதல்வராக இருந்தாருன்னா பரவாயில்ல, புரியுதா? தற்போதைய முதல்வராக இருந்தார் என்றால் சரி, ஒரு பெரிய ஆளு, இவருக்கு எதிராக சதி நடந்தது. அவரே பதவி விட்டு தூக்கி அவரை டம்மி பீஸ் ஆக்கி வெளியே தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் இருந்தாருன்னா இல்லைன்னா எப்பவுமே இப்ப நீங்க தீவிரவாதிகளோ வேற எந்த இயக்கத்தை சேர்ந்தாரோ எல்லாருமே கடந்த காலத்தில் உள்ள வரலாறை பார்த்தீங்கன்னா, ஆவணங்களை வைத்து பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தில் இருப்பவர்களே அந்த அதிகாரத்துல இருந்து தூக்கணுன்றதுக்காக தான் கொலைகள் நடக்கும், இதெல்லாம் நடக்குமே தவிர அதிகாரத்தை விட்டு போனவனை கொள்றதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி, 0.1% கூட இல்லை. அதனால அந்த சந்தேகத்துக்குள்ளே நீங்க போகாதீங்க. ஓகே, இப்போ வரைக்கும் ஒரு 130 பேருக்கு வரைக்குமே வந்து அந்த உடல்களே கருகிய நிலையில அதை தூக்கிட்டு போற காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த விமானம் போய் விழுந்த இடம் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ கல்லூரியினுடைய ஒரு ஹாஸ்டல் மேல விழுந்திருக்கு. அது வந்து லஞ்ச் டைம் அப்படிங்கறதுனால அங்க 60 பேருக்கு மேல உணவருந்திட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது இந்த உயிர் பலி எண்ணிக்கை வந்து நம்ம ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னு. நிச்சயமா அந்த 60 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இப்போதே உயிரிழந்துட்டாங்க. அங்கிருந்து தகவல் வருது. பலரும் தீக்காயங்களோட இருக்காங்க. அவர்கள் எத்தனை பேர் பிழைப்பார்கள், பிழைத்தாலும் அவர்களுடைய நிலை என்ன, எல்லாமே மருத்துவ மாணவர்கள், பிடிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள். மத்தியானம் லஞ்சில் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. தலைமையில விமானம் வந்து விழுந்து அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமானம் விழுந்ததுனால தீ பிடிக்கிறதுன்றது வேற. இப்ப விமானம் இப்பதான் டேக் ஆஃப் ஆகிறதுனால 1 லட்சம் லிட்டர் பெட்ரோல், புரியுதா? அப்போ ஏன்னா அப்பதான் கிளம்புது, புரியுதா உங்களுக்கு? சோ வந்து கிளம்பும் போது அப்ப முழு பெட்ரோலும் அதுல விழுந்து அடிச்சு எரியும் போது என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய ஒரு ஃபயர் ஆகும், மிகப்பெரிய கரும்புகை நகரையே சூழ்ந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் அங்க உள்ள ஃபயர் சர்வீஸ் எல்லாம் போய் அணைச்சிருக்காங்க. சோ இப்ப வந்து இது ஒரு பெரிய மைனஸ். லண்டன்ல இருந்து வருது, லேண்ட் ஆக போகுதுன்னா கொஞ்சோண்டு தான் இருக்கும் பெட்ரோல். சரியா? இது இப்பதான் கிளம்புது, அகமதாபாத்ல இருந்து கிளம்புது. அப்படிங்கும்போது ஃபுல் டேங்க் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் இருக்குன்னு. 1 லட்சம் லிட்டர்னா நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு கண்டெய்னர் டேங்கர் இருக்குல்ல, ஏன்னா அதோட ஒரு பகுதி வந்து 8000 லிட்டர் தான், புரியுதா? ஒரு போர்ஷன் வந்து ஒரு ஒட்டுமொத்த லாரி வந்து மீடியமான சைஸ் வந்து 12000 லிட்டர் தான் பிடிக்கும். அப்ப 10 டேங்கர் லாரியோடைய டீசல் இருந்திருக்கு. விமானிகள் சொல்றது என்னன்னா, கிட்டத்தட்ட ட்ரீம் லைனர் மாதிரி மிகப்பெரிய விமானங்கள்லாம் 1 லட்சம் லிட்டர் வரைக்கும் பெட்ரோலை நிரப்ப முடியும். அது லண்டனுக்கு வேற போறதுனால டேங்க் ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது இருக்காங்க. அதனாலதான் இந்த விபத்துல கீழே இருக்கிறவங்களும் கட்டிடத்துல விழுந்தவங்களும் எரிஞ்சிருப்பான். அதே மாதிரி பிளைட்ல போனவர்களும் கருகி பஸ்பமாயிடுச்சு. அந்த விமானத்தோடைய தூள் கூட கிடைக்காத அளவுக்கு 90% அதோட எந்த பெரிய பார்ட்ஸுமே கிடைக்கல. 10% தான் ஒரு பெரிய அந்த மாதிரி சில பார்ட்ஸ் கிடைச்சிருக்கே தவிர
90% அதோட பார்ட்ஸே கிடைக்கலன்றப்ப இந்த 1,00,000 லிட்டர் பெட்ரோல் இருக்கிறது எரிந்து நாசமாகி இருக்கும் அப்படின்றத விமானிகள் சொல்றாங்க. இதற்கு முன்னாடி இந்தியாவுல இந்த மாதிரியான இவ்வளவு உயிர்கள் பலியாகிற அளவுக்கு இவ்வளவு பெரிய இல்ல, ஒரு உயிர் பலி accident. ஜாஸ்தியா இருக்க விபத்தெல்லாம் நிறைய நடந்திருக்கு, உலகம் பூரா நடந்திருக்கு. இல்ல அது விமான விபத்து. விமான விபத்து நடந்திருக்கு. 300 பேரு 350 பேர்லாம் இறந்திருக்காங்க. ஆனா இது என்ன இதோட இதோட கொடூரம் என்ன அப்படின்னா, டேக் ஆஃபே ஆகாம ஒண்ணு டேக் ஆஃப் ஆகாம விழுந்துரும். விமானத்துல ஒரு எப்படி ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு பெண்ணுக்கு இப்ப நீங்க 90s கிட்ஸுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இப்ப 2000க்கு அப்புறம் குழந்தைய பிறக்கிறது இல்லை, அது வேற. குழந்தை பிறப்பு நேரத்துல தாயோடைய மரணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு, உலகம் பூராமே குறைஞ்சிருச்சு. சரியா? அது இந்த சிசேரியன் அதுக்கு தான் வந்தது. ஆனா அந்த காலத்துல 90களுக்கு முன்னாடி வரைக்கும் WTO ஒப்பந்தத்துக்கெல்லாம் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டெத் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்காக தான் நம்ம பாரம்பரியம் நம்ம கலாச்சாரத்துல கூட ஒரு பெண் அவளுக்கு வளைகாப்பு எதுக்கு பண்றாங்க? அவ கடைசியா அவளை எல்லா நகையும் போட்டு சந்தனம்லாம் பூசி இது வச்சு இது அவளுக்கு வாழ்வா சாவா போராட்டம். ஒரு குழந்தை பிறக்கிறதுன்றது வாழ்வா சாவா போராட்டம் அப்படின்றதுதான் நம்மளுடைய எல்லா உலக வழக்கமே. அதுக்காக தான் நம்ம தமிழ் கலாச்சாரத்துல ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்றது மறைமுகமான அர்த்தம் தான். அவர் அழகா சிங்காரிச்சு அவளுக்கு மலையெல்லாம் போட்டு எல்லாம் நகையெல்லாம் போட்டு சந்தனம்லாம் பூசி சந்தோஷமா கொண்டிருக்க வேண்டியது. அதே மாதிரிதான் ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் லேண்டிங். அதை தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நான் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, அவ்வளவு முக்கியமானது ஃபிளைட்டோட டேக் ஆஃப் லேண்டும். ஒரு ஃபிளைட் ஒவ்வொரு முறை டேக் ஆஃப் ஆகுறதும் ஆபத்தான விஷயம், அதே மாதிரி லேண்ட் ஆகுறதும் ஆபத்தான விஷயம். ஏன்னா அது கரெக்டான இடத்துல அந்த விமானத்துல இருக்கக்கூடிய டயர்கள் வெளியில வரணும். அது சிக்கிருச்சுன்னு வைங்க, தரையில மோதி ஃபயர் ஆயிருக்கு. இப்படிதான் ஆக்சிடென்ட் தான் நிறைய நடக்கும் லேண்டிங் அப்ப. அதே மாதிரி டேக் ஆஃப் அப்ப என்ன ஆகும்னா வீல் உள்ள போகாது, புரியுதா? அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி டேக் ஆஃப் ஆகும்போது மேல குறிப்பிட்ட இடத்துல கரெக்டா டேக் ஆஃப் ஆகாம போய் இல்லையா மோடிடும், இல்லை கடல்ல விழுந்துரும். இந்த மாதிரி விபத்துகள் பொதுவா விமான விபத்துல அதிகமா நடக்கக்கூடியது. ஆனா இந்த மாதிரி டேக் ஆஃபும் ஆகி டேக் ஆஃபும் ரன்வே விட்ட டேக் ஆஃப் ஆகி 3 நிமிஷம் வரைக்கும் பறந்துட்டு சிட்டிக்குள்ள திருப்பி மேல போக முடியாம கீழே இழுக்குது அப்படின்னா, சோ அது வேற ஏதோ ஒரு காரணமா தான் இருக்கும் அப்படின்றது. நம்ம இந்த விஷுவல் எல்லாம் வெளியில வந்த பிறகு முன்னாள் விமானிகள் பேசும்போது, முன்னாள் ராணுவ விமானியே ஒருத்தர் ஊடகத்துல பேசும்போது சொல்றாரு, அதுல ஃப்ரண்ட் வீல் உள்ளேயே போகல, டேக் ஆஃப் ஆன பிறகு கூட அந்த விஷுவல்ல பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆபத்து அப்படிங்கும் போது அங்க விமானிகள் கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க. பட் இந்த ஆக்சிடென்ட்ல கம்யூனிகேட் பண்ண மாதிரி எந்த தகவலும் இது வரைக்கும் வெளியில வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. அந்த ஒரு செகண்ட் கம்யூனிகேஷன் கூட இருந்திருக்காதா? அதாவது விமானிகள் சொல்லலன்னு நீங்க சொல்றீங்கல்ல கடைசி நேரத்துல, இப்ப திடீர்னு இப்ப 2 வீலர்ல போயிட்டு இருக்கோம், டமால்னு குறுக்க ஒரு நாய் வந்துருது, என்ன பண்ணுவீங்க? எவ்வளவு நேரம் உங்களுக்கு டைம் இருக்கும்? ஒரு செகண்ட் கூட டைம் இருக்காது. திடீர்னு போயிட்டு இருக்கேன், சந்துல இருந்து ஒரு நாய் வருது, டமால் வண்டிக்குள்ள வருது, டமால்னு கீழே விழுந்து கிடப்பீங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா ஆஸ்பத்திரியில இருப்பீங்க. நான் எங்க இருக்கேன்னு ஒரு டைலாக் வரும் தெரியுமா தமிழ் படத்துல? இப்ப நான் எங்க இருக்கேன். அந்த மாதிரிதான் ஒரு கடைசி நொடியில தாமா எல்லாமே தெரியும். அந்த கடைசி சில நொடிகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கு? விமானி கிடைச்சிருக்கு. கிடைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேடே 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 அப்படின்னு 3 டைம் சொல்லுவாங்க. மேடே 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 அப்படின்றது சிம்பிளான வார்த்தை, சைக்காலஜிக்கலா கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தை. இப்ப நான் பாட்டுக்கு ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போறோம். இப்ப ஒருத்தன் சாக போற நேரத்துல சாக போறேன் அப்படின்னா கூட லென்த்தான வார்த்தையா வரும், வாய் குளரும், எதுவா இருக்கும். அதனால டங் ட்விஸ்டிங்கா இல்லாம கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தை தான் மேடே 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 அப்படின்னு நீங்க 3 டைம் சொல்லிட்டீங்கன்னா விமானம் விழுந்து நொறுங்க போகுது, இல்லை நம்ம சாக போறோம், சாவின் விளிம்புல இருக்கோம், இன்னும் 2 செகண்ட் 1 செகண்ட்ல கூட இதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த விமானம் விபத்தாகி காலி ஆயிடலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை விமானி பயன்படுத்தியிருக்காரு. இதுக்கு மேல அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. அதனால கடைசியாக விமானிகள் பயன்படுத்தக்கூடிய அவர்கள் பயிற்சியின் போது சொல்லிக் கொடுக்கக்கூடிய மேடே 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 என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இந்த விமானத்தை இயக்கிய விமானிகள் கேப்டன் சுமித் சபர்வாலுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 9000 மணி நேரத்திற்கு மேல விமானத்தை மணி நேரத்துக்கு மேல பறந்திருக்காரு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்தா கூட நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப விபத்துல 2 விதம் இருக்குமா, புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு நம்ம போய் விபத்தை ஏற்படுத்துறது, இல்லைன்னா நம்மளே நம்ம செவனேன்னு மஞ்சக்கோட்டுக்கு இந்த பக்கம் ஓரத்துல போயிட்டு இருப்போம், எய்தாப்புல ஒருத்தன் அடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுவான். இந்த மாதிரி 2 விபத்து நடக்கும். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது நீங்க கொண்டு போய் யாரையும் கோர்க்காம இருக்கிறது 2 வீலர்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். இவர் 8 மணி நேரம் பறந்தான்னா 10 மணி நேரம் பறந்தான்னா இன்ஜின் வேலை செய்யலைன்னா அவர் என்ன பண்ணுவாரு?
இன்ஜின் பாவம் பார்க்க, ஐயோ 8 மணி நேரம் பறந்தவர் இவரு, நம்ம வேலை செய்யலைன்னா இவரோட வாழ்க்கை போயிருமேன்னு இன்ஜின் நினைக்குமா, இல்லை வர்ற பறவைகள் நினைக்குமா? யாரா இருந்தாலும் விதி முடிந்து விட்டது என்றால் முடிந்தது தான், அப்படிதான் நம்ம கடைசியா பார்க்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இவரா கொண்டு கோர்க்கலை, இவ்வளவு நாள் நல்லா ஓட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாமே தவிர, ஆனா அவருக்கு எக்ஸ்டர்னலா இருந்து வரக்கூடிய ஆபத்துகளை அவர் எப்படி சமாளிக்க முடியும்? ஓகே, இந்த ஏர் இந்தியா இதோட மெயின்டெனன்ஸ் வந்து டாடா அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த அறிக்கையும் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஏர் இந்தியா டாடா கையில இருக்கு அப்படின்றதுனால அவங்க மெயின்டெனன்ஸ் பார்க்கல. நம்ம டாடா கம்பெனி வந்து சாதாரண நிறுவனம் கிடையாது, பணத்துக்காக செய்யக்கூடிய நிறுவனம் கிடையாது, அது சரியா தான் செயல்பட்டு இருக்கும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ஜின் கோளாறு, 2 இன்ஜின் எப்படி கோளாறு ஆச்சுன்றது ஒரு கேள்வி. பறவைகள் பூந்ததுன்னா இத்தனை விமானம் போயிட்டு வந்துட்டு இருக்கு, இதுலலாம் மோதாத பறவைகள் அங்க எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி. இதுல இன்னும் பல காரணங்கள் இருக்கு. அதாவது டெக்னிக்கலா நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. நம்ம சில விமானிகள்கிட்டையும் முன்னாள் விமானிகள்கிட்டும் நமக்கு தெரிஞ்ச சீனியர் டெக்னீஷியன்ஸ் யூஎன்ல இருக்கவங்க உங்ககிட்ட பேசினதை வச்சுதான் இந்த தகவலை நம்ம சொல்றோம். ஸோ அவங்க இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, என்ஜின் 2 இன்ஜின் இருக்குல்ல, 2 இன்ஜினோட பவர் வந்து எதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும்? விமானத்தை பறக்க வைக்கிறதுக்கு தானே அது பயன்படுது. 2 இன்ஜின் ஆமா, உந்து சக்தி. அது வந்து அந்த 2க்கும் இடைப்பட்ட டெக்னாலஜில ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் அப்படின்றாங்க. ஒண்ணு அதுவும் சில காரணம். ஏன்னா டக்குனு இன்ஜின்ல வேலை செய்யுது, ஆனா டேக் ஆஃப் ஆக முடியல. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு 2 வீலர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, உதாரணத்துக்கு ஒரு 2 வீலர் இருக்கு, ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஆக்சிலேட்டர் கொடுப்பீங்க, உரு ஆனா வண்டி நகராது. புரியுதா உங்களுக்கு? சாதாரண புரியும். இன்ஜினும் வேலை செய்யும், வண்டியும் புது வண்டி தான், ஆனா ஆக்சிலேட்டர் கொடுப்பீங்க, சவுண்ட் எல்லாம் வரும், வண்டி மூவ் ஆகாது. அப்ப அந்த சாஃப்ட்ல ஏதோ பிரச்சனை நடக்கும். இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சாஃப்ட்வேர்ல பிரச்சனை இருந்திருக்கலாம். 2 சாஃப்ட்வேரும் கோஆர்டினேட் பண்றதுல பிரச்சனை இருந்திருக்கலாம். இப்ப இது வந்து இவ்வளவு தூரத்துல டேக் ஆஃப் ஆகணும்னு நம்ம போகும்போது அது ஒர்க் ஆகாம இருந்ததுன்னா டேக் ஆஃப் ஆக முடியல அப்படின்ட்டு அதுவே கீழே விழுந்துருச்சா அப்படின்னு, இது பல காரணங்கள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து தீவிரமாக ஆய்வு செய்யப்பட வேண்டியது அப்படின்னு இருக்கு. இதுல பல உள்குத்துகளும் நடக்கும். கம்பெனிக்காரன் அவன் பாதகம் இல்லாம பாத்துக்குவான். யார் யார் தப்பிக்கணுமோ அதிகாரத்துல இருக்கவன் பூரா அவன் தப்பிக்கிறதுக்கான காரணங்களை பூரா இருந்ததுன்னா அதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு இதை மறக்கடிக்க வச்சு 1 வருஷம் கழிச்சு தான் இந்த ரிப்போர்ட்டே வரும். உடனே எல்லாம் வராது. ஆனா விமானிகளுக்கு, கைதேர்ந்த விமானிகளுக்கு அதுக்கான காரணம் தெரியும். அதை அவங்க சொல்லவும் மாட்டாங்க. சொன்னா அவங்க வேலை போயிடும், எவனும் ஃபிளைட் ஓட்டுற கூப்பிட மாட்டான். இதுதான் உண்மை. ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய சம்பவம். மீண்டும் பேசலாம். நன்றி சார். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Taste the daily.